நேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 36வது நினைவு நாளையொட்டி பல்வேறு கட்சித் தலைவர்களும் மரியாதை செலுத்துவதற்காக அவரது நினைவிடத்திற்கு வருகை தந்தனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் வருகை தந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறியிருந்தது சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களின் அஞ்சலியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தியதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை தொடர்ந்து அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சமாதியில் உறுதிமொழியும் சபதமும் எடுத்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அருகாமலேயே சசிகலா அவர்களும் வருகை தந்தார். உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதை கண்டவுடன் காரிலேயே அமர்ந்து கொண்டதாகவும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதிமொழி எடுக்கும் வரை அமைதியாக காத்திருந்து அவரது உறுதிமொழி நிச்சயமாக வெற்றியடையும் என்றும் அதற்காக நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது பேசியதும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே சசிகலா அவர்களின் வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் இதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேவைப்பட்டால் சசிகலா அவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்துவோம், இது அரசியல் வட்டாரத்தில் மாற்றங்களை உருவாக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். நேற்று ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இவர்களின் சந்திப்பு மரியாதைக்குரிய சந்திப்பு தான் என்றும் தற்செயலாக பார்த்த சந்திப்பு தான் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சபதம் எடுக்கும் வரை அமைதியாக காத்திருந்து சசிகலா அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்ததும் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடைத்து விடலாம் என்றும் தற்பொழுது பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் இணைந்து தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வெற்றியடையலாம் என்றும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்றும் அதற்கு பிறகு கொடநாடு வழக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு, இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய துரோகிகள் கூண்டோடு சிறைக்கு செல்வார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நினைவு செலுத்திய பிறகு பேட்டி ஒன்றும் அளித்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.